அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளி பத்தி பார்க்க போறோம். குக் வித் கோமாளி எல்லாருக்குமான பிடிச்சமான ஒரு ஷோ. இதுல வந்து குக்குக்கும் சரி கோமாளிக்கும் சரி ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஃபன் பண்றாங்க. ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. சீசன் 6 வரைக்கும் வந்துருச்சு. இதோட 4வது வீக் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஷோ. இந்த ஷோல என்னோட ஃப்ரெண்டு நந்தகுமார் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. அவரை குக் வித் கோமாளி நந்தகுமார் அப்படின்னு சொல்றதை விட விவசாயி நந்தகுமார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த காலத்துல எல்லாரும் ஐடி கம்பெனி போய் ஒரு ஏசி ரூம்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒருத்தர் வந்து மம்பட்டி எடுத்துக்கிட்டு விவசாயம் பண்ண போறேன், கேரட் விவசாயம் பண்றேன், தேன் எடுக்க போறேன், இல்ல மலைப்பூண்டு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. என்ன மாதிரியான நிறைய இளைஞர்களுக்கு அவர் இன்ஸ்பைரிங்கா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். நந்தகுமார் மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது இளைஞர்களுக்கும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆகும். இப்போ வந்து எல்லாருமே வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அடுத்த சந்ததிக்கு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது. அவங்களுக்கும் விவசாயம் பண்றதுக்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இப்போ வந்து நந்தகுமார் ஒரு குக்கரி ஷோக்கு வந்திருக்காரு. இந்த ஷோலையும் நல்லா குக் பண்ணி வின் பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் நம்புறேன். எப்படி நந்தகுமார் வந்து குக்கரி ஷோ ஒரு ஐடி கம்பெனில இருந்து அதுக்கடுத்து விவசாயிக்கு வந்து அதுக்கடுத்து திருப்பி ஒரு குக்கரி ஷோக்கு போயிட்டு இன்னமும் விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரோ, அதே மாதிரி நம்ம எல்லாருமே எந்த தொழிலுக்கு போனாலும் சரி விவசாயத்தை கைவிடாம அதையும் நம்ம சைட் பை சைட் நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோல வந்து எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா புகழ் ரொம்ப பிடிக்கும், ராஜு பிடிக்கும், ராமரண்ணனை பிடிக்கும், கஞ்சா கருப்பண்ணனை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்றாங்க. எல்லாருமே நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லதே நடக்கும்.